தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் டென்ஷனாக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் பேச்சிலிருந்தே தெரிகிறது. அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார். அவர் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார். நல்லவர்களுக்கு அன்பான ஷாவா இருப்பார். நீங்கள் அவதூறு நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அவதூறு ஷாவா தான் இருப்பார். அதனால் அன்பே சிவம் என்பதுதான் எங்களோட ஒரு நோக்கம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே மதுரைக்கு வந்து திருச்சிக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அதனால் நாங்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கோம். 2026 எங்களுக்கானது, 26 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கானது. இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் பேசும்போது கேட்டேன், ஷா எத்தனை ஷா வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பெயர் வச்சு தான் நம்ம ஷா பிரபலம் அடையணும் இல்லை, எல்லாத்தோட 4000 குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா? சவால் விடுகிறேன் என்று கேட்குற முதலமைச்சர் அவர்களே, இதுவரைக்கும் மத்திய அரசில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா? அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு 4000 குடமுழுக்கு நடத்திட்டோன்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்னையும் சொன்னார். தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக, அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக, அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுகன்னு சொன்னார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? சவால் விடுறீங்களே. செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றமும் இல்லை, ஊழல் வழக்கு இல்லை. நேரு மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை. பொன்முடி மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை, ஊழலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்கள் ஊழலில் திளைத்து இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, முடியாது. ஏனென்றால் இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை போல பல லட்சம் கோடி ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் தெரியும். பாட்டலில் கமிஷன், பதவி அரசாங்க பதவி கொடுக்கறதுல கமிஷன், எல்லாத்துலேயும் கமிஷன். ஆக இன்னைக்கு நீங்கள் விசாரணை கமிஷன், எல்லா கமிஷனையும் வாங்கி கொண்டிருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் விசாரணை கமிஷனையும் சந்திக்க வேண்டி இருக்கும்.